மார்னிங். உங்க எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். ஓகே, எத்தனை பேருக்கு ஸ்டோரி பிடிக்கும்? ஓகே, உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொந்த ஊருக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க அம்மா அப்பா அவன் கூடவே போயிட்டு இருந்தாங்க. அவனை ட்ராப் பண்ணிட்டு அதே ட்ரெயினில் தான் திருப்பி ரிட்டர்னுக்கும் வருவாங்க. ஸோ அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் ட்ராவல் பண்ணதுனால அந்த ரூட் நல்லா அவனுக்கு தெரியும். எங்கே போய் ஏறணும், எப்படி ட்ராவல் பண்ணணும், எங்கே போய் இறங்கணும் அப்படின்றது அவனுக்கு ரொம்ப நல்லா மெமரைஸ் ஆயிடுச்சு. அவன் கொஞ்சம் பெரிய பாய் ஆன பிறகு அவனோட அம்மா அப்பா கிட்ட சொன்னான், ஒவ்வொரு வருஷமும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த வருஷம் நான் தனியாக போகிறேன், எனக்கு இந்த ரூட் நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவன் சொன்னானான். அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்ன, என்னோட மகனை எப்படி நான் தனியாக அனுப்புறது அப்படின்ட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இல்லை, நாங்களும் வரோம், உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, நான் தனியாக போகிறேன் அப்படின்ட்டு அவன் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருந்தான். சரி நீ போ, நாங்கள் ஆனால் உன்னை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்ட்டு சொல்லி அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை ட்ரெயின்லலாம் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விடும் போது இன்னொரு தடவை சொன்னாங்க, இதெல்லாம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்படி நீ ட்ராவல் பண்ணணும், என்ன கேட்பாங்க, டிக்கெட்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னானா, தெரியும் தெரியும், நீங்கள் 100 தடவை என்கிட்ட சொல்லிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அந்த சின்ன பையன் சொன்னான். அப்போது ட்ரெயின் கிளம்ப போச்சு. அந்த நேரத்தில் அவனோட அப்பா அவனோட பாக்கெட்டில் ஒரு சின்ன பேப்பர் வச்சு, நீ ஏதாவது பயம் இருக்கும் போது, ஏதாவது நீ யோசிக்கும் போது நீ இந்த பேப்பர் எடுத்து வாசி அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பையனுக்கு பாய் காட்டி அவனை அனுப்பி வச்சாங்க. இப்போது அந்த பையன் ட்ரெயினில் அவனோட சீட்டில் தனியாக உட்காந்துருக்குறான். அவனோட பேரண்ட்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு தனியாக போக போகிறான். ஸோ அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ஐயோ, நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன், நான் பிக் பாய் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ விண்டோ வெளியே அவன் பார்த்துட்டு இருந்தான், அப்பா எவ்வளோ அழகான சீனரிலாம் இருக்குது அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருந்தான். நடுவில் காஃபிலாம் விற்றுட்டு போயிட்டுருந்தாங்க, ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்டு போயிட்டுருந்தாங்க. ஒருத்தரையும் பார்த்துட்டு இருந்தான். எல்லாரும் ட்ரெயின்குள்ளே ஏறி உட்கார்றது, ஒரு ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகிறது, அதெல்லாம் அவன் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தான். ஆனால் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த டிக்கெட் மாஸ்டர் அவனை பார்த்துட்டு, என்ன நீ தனியாக ட்ராவல் பண்ணுறியா அப்படின்ட்டு பார்த்து அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தார். அது அவனோட மனசில் போனோன்னே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் எல்லாரும் அவன் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவனை பார்த்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க, என்ன இந்த பையன், குட்டி பையன் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி சேடாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அது எல்லாத்தையும் அவன் பார்த்து அவன் கேட்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஏற ஆரம்பிச்சிது. அவனோட சீட்லேயே பயத்தோட தலையை குனிய போட்டு அவன் சுருங்கி போய் உக்காந்துருந்தான். ஏன் அம்மா அப்பா இல்லையே, எனக்கு பயமாக இருக்குதே அப்படின்ட்டு அவன் யோசிக்கும் போது, என் அப்பா இந்த நேரத்தில் ஒரு பேப்பர் கொடுத்து படிக்க சொன்னாங்களே அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் இருக்கிற அந்த சின்ன பேப்பரை அவன் திறந்து பார்க்கும்போது அதில் எழுதிருந்துச்சு, என் மகனே நீ பயப்படாத, நான் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பேப்பரில் இருந்துச்சு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நமக்கு என்ன தெரியுது, அவனோட அம்மா அப்பா அவனை தனியாக விடவே இல்லை, அவன் கூடவே கடைசி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் ஓடி போய் அந்த கடைசி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்க்கு ஓடி போய் அவனோட அப்பாவை கட்டி பிடிச்சான். தேங்க்யூ டேடி, என்னை தனியாக நீங்கள் விடலை அப்படின்ட்டு அவன் சொன்னான். இதே போல் தான் ஆண்டவர் நீங்கள் இந்த பயமாக இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் அவர் சொல்லுவார், நான் உன் கூடவே இருக்கேன், நீ பயப்படாத, நான் உன் மனசுலே இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃப்ரெண்டு போலவே, உங்கள் நண்பர் போலவே அவர் உங்கள் கூடவே இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஏசப்பா இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடச்சிரும்.